ரேண்டமா பை அண்ட் செல் பண்ணி ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் சொல்ற இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களை ப்ராஃபிட்டபிளா மாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்னன்னு சொல்றேன், ஃபியூச்சர்ல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறப்ப வீடியோ மிஸ் ஆகாம இருக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட பயாஸ், அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் அப் டர்ன்ல இருக்கா இல்ல டவுன் டர்ன்ல இருக்கா இல்ல சைட்வேஸ்ல இருக்கா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 டே இல்ல 4 hour அந்த மாதிரி இருக்கிறதுலாம். அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நீங்க எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுடைய ட்ரேடிங் இன்னும் பெஸ்ட் ஆகும். ஏன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 hourனா 15 minutes, 1 hourனா 5 minutes, 15 minutesனா 1 minute. இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்றப்ப உங்களுடைய ட்ரேடிங் வேற மாதிரி இருக்கும். அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய கீ லெவல்ஸ், ஆர்டர் பிளாக்கா இருக்கலாம், சப்ளை அண்ட் டிமாண்டா இருக்கலாம், இல்ல ஃபிபனாக்கியோட லெவல்ஸா இருக்கலாம், இல்ல எனி கீ லெவல். இங்க வந்தா ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பா ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சலுக்கு நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்க போறோம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் தெரியலனா எனக்கு என்ட்ரின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் ரேண்டமா பை அண்ட் செல் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.